வணக்கம். இதை வந்து ஆக்சுவலாக வந்து அரசியல் பற்றி பேசக்கூடாதுன்னு கிடையாது. அது தப்பான விஷயம் கிடையாது. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும். யார் என்ன, அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம நாட்டுக்காக. இவங்கள வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது வந்து சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு நாலேஜ் நமக்கு இருக்கும். ஓகேவா? ஆக்சுவலாக ஒரு 18 வயசுக்கு மேலே சமீபத்தில் மதுரையில் வந்து மிஸ்டர் விஜய் வந்து கூட்டம் போட்டிருந்தாரு. பேசுறதை பற்றி ஒரு ஏதோ பண்ண போகிறேன் அப்படின்ட்டு சொல்லி கூட்டம் போட்டிருந்தாரு. அது பற்றி நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். அவருக்கு வந்து நாட்டு மேலே பற்று இருக்கா என்னங்கிறது தெரியல எனக்கு. ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு அரசியல்வாதினாலே தப்பானவங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசலாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு அப்படி தோணுது. ஸோ ஒரு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறவங்க, ஒரு கூட்டத்தை கிரியேட் பண்ணுறவங்க வந்து எவ்வளோ நாகரிகமாக பேசணுங்கிறது கூட அவருக்கு தெரியல. அவருக்கு மேலே இருக்கிறவங்க கேண்டிடேட்டுக்கு அவங்க என்ன மாதிரியான மரியாதை கொடுத்து பேசணுங்கிறது அவருக்கு சரியாக தெரியல. ரெண்டாவது எதிரியோ நண்பனோ எதிரியோ யாராக இருந்தாலும் 4 பேருக்கு முன்னாடி நம்ம மேடையில் பேசுகிறோன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்டை கொடுத்து தான் ஆகணும். கொடுத்துட்டு தான் அவங்க சொல்ல செய்கிற தவறுகளை வந்து சுட்டி காட்டணும். அதுவும் ஆதாரத்தோடு சுட்டி காட்டணும். எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ஏதோ நம்ம வந்து ரைட்டிங்கில் நம்ம சினிமாவில் டைலாக் விடுற மாதிரி படபடன்னு பேசிட்டு போயிட்டாரு. அதுவும் இந்தியன் பிரதமரை, ஒரு நாட்டோட பிரதமரை, நம்ம நாட்டோட பிரதமரை வெளிநாடுகள் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஆக்சுவலாக அதை நம்ம கேள்விப்படுறோம், பார்க்குறோம், கேட்கணும். இதெல்லாம் வந்து அவர் வந்து வேறு மாதிரியான ஒரு இது பண்ணி மேடையில் வந்து கிரியேட் பண்ணி பேசியிருக்காரு. ஓகே, அது எந்தளவுக்கு அவர் பேசினார், எது ரியாலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்கிறது தெரியல. ஏன்னா ஒரு பெரிய பொசிஷனில் உள்ள ஒரு ஆள் தப்பான ஒரு விஷயத்த கூட மேடையில் பேசினா அது சரின்னு ஏற்றுக்கிற ஒரு ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம். ஏன்னா அவர் வந்து ஒரு ஹீரோ, ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ. அதாவது சினிமாவில் மட்டும்தான், ரியாலிட்டியில் கிடையாது. அவருக்கு ரியலில் வந்து அவருக்கு எதுவுமே பண்ண தெரியாது. சினிமாவில் பண்ணுறவங்க வந்து ரியலாக வந்து அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. அது நிஜம்தான். ஏன்னா சினிமாவில் பண்ணுறவங்க வந்து சினிமாவில் மட்டும்தான் பண்ணுவாங்க. பணம் கொடுக்குறம்பாங்க, நண்பர்கள்பாங்க, தம்பிங்கம்பாங்க, தங்கம்பாங்க. ரியலாக அவங்க ஏதாவது பண்ணுவாங்க கேட்டால் அது ஒரு ஆடோட தான் பண்ணுவாங்க. விளம்பரம் இல்லாமல் அவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. விளம்பரம் இல்லாமல் சைலண்ட்டாக எந்த ஒரு ஆக்டர்ஸும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கெயின் கிடையாது, அதெல்லாம் பயன் கிடையாது. ஸோ இப்போ விஜய் வந்து வராரு. உங்கள் சைட்லேருந்து நான் கேட்குறேன், உங்கள் சைட்லேருந்து அவர் எந்த அளவுக்கு சரியான ஒரு கேரக்டராக இருப்பார்? அதாவது முதலமைச்சராக வந்தால் ஓகே, வந்தால் எந்த அளவுக்கு அவர் வந்து சரியானவராக இருப்பார்? ஏன்னா இப்போதைக்கு வந்து மத்திய அரசும் சரி, மத்திய அரசு வந்து டீட்டெயில்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து சரியான ஒரு நாலேஜ் இல்லை அப்படின்னு தான் என்னோட தரப்பில் நான் என் சைடில் நான் சொல்கிறேன். ஸோ அவர் எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கார் இல்லைங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் பக்கம் வந்து நீங்கள் சொல்லுங்கள். அதாவது உங்கள் நாட்டு மேலே நீங்கள் அக்கறை வச்சுருந்தீங்கன்னா, உங்கள் நாட்டு மேலேயும் உங்களுக்கு உங்கள் பிரஜை மேலேயும் உங்கள் மேலேயும் நல்ல மரியாதை வச்சுருந்தீங்கன்னா அவங்க மட்டும் நீங்கள் வந்து சஜஷன் கொடுக்கணும். அதாவது அவர் வந்தால் என்ன பண்ணுவாருங்கிற ஒரு இது உங்கள் சைட்லேருந்து என்ன கமாண்ட் வருதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ 2026 என்னோடய சைடை பொறுத்த வரைக்கும் 2026 அவர் முதலமைச்சராக வர வாய்ப்பு கிடையாது. ஓகேவா? உங்கள் சைட்லேருந்து எந்த அளவுக்கு பெர்சன்டேஜ் வருதை நான் பார்க்கலான்னு இருக்கேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரு எளிமையாக பார்க்காம, அதாவது ஒரு நாட்டு மேலே பற்றுள்ள ஒரு ஆளாக, ஒரு தனிப்பட்ட ஒரு மனுஷனாக வந்து நான் கேள்வி கேட்குறேன். என் நாட்டு மேலே எனக்கு பற்று இருக்குது, என் நாட்டு மேலே, என்னுடைய தமிழ்நாட்டு மேலே எனக்கு பற்று இருக்குது. தப்பானவங்களை நான் வந்து சபைக்கு வர வைக்கவோ உட்கார வைக்கவோ மாட்டேன். இது வந்து என்னுடைய ப்ராமிஸ். தப்பான ஒரு பர்சனை வந்து நாட்டு மக்களை பார்க்க விட வைக்க மாட்டேன். ஒரு இலவசம் தரம் ஒருத்தர்னா அவரை நான் வந்து என் சைடில் வந்து ஜெயிக்க வைக்க மாட்டேன். ஏன்னா என் கை கால் எதுவுமே விடலை. எனக்கு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது. என்னால் எல்லாமே பண்ண முடியும். என் ஃபேமிலியை பார்க்க முடியும், என்னை சார்ந்தவங்களை வந்து பாதுகாக்க முடியும், நல்லா வச்சுக்க முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது. அதனால் நான் வந்து இலவசம் கொடுத்து ஏதாவது ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா அவங்கள வந்து நான் கேண்டிடேட்டாக தேர்வு செய்ய மாட்டேன் என் சைடில். ஸோ நீங்கள் எப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.